ஹாய் ஹாய் வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. ஹாய் ஸ்ட்ரீமா ஃபாலோயர்ஸ். உங்களுக்குலாம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மலரும் நினைவுகள் அப்படி சொல்லலாம், மெமரிஸ் அப்படி சொல்லலாம். ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தம்பி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் என்ன அப்படின்னாக்க சும்மா ஒரு சின்னதாக ஒரு பேய் ஹாரர் கான்செப்ட். அதோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த கட்டையில தான் உட்காந்து எடுத்தது. அதில் நடிக்கிறவர் யாரு அப்படின்னாக்க நம்ம ஆட்டோ சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவன் தான் வந்து அதில் நடிச்சான். இதுல உட்காந்துருப்பான். இதுல தான் உட்காந்து இந்த ஃபர்ஸ்ட் சீன் ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இதில் உட்காந்துருப்பாப்புல. உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு பையன் வருவான், அவர் கூட பேசி இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வர மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும். ஆக்சுவலாக அந்த கதையோட கான்செப்டை நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, அந்த கதையோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு 3 பேய் வரும். அந்த 3 பேய் வந்து எது பேய்னு அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் அப்படியே நார்மலாக ஒரு ரொட்டீனில் போவார். போயிட்டு மறுநாள் காலையில் அவர் வீட்டில் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் ஐயோ எது பேய்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட பேரை எது பேய்னு வச்சு எடுத்தோம். அந்த மாதிரி வந்து சீன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் அப்பதான் கேமரா பாக்குறாரு, எங்க கூட மெர்ஜ் ஆகி அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து பண்ண வராரு. ஆனா அவரு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுங்க, கூலிங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலையா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா அப்படிங்கிறேன். என்னடா நான் ஆக்டர், நான் நடிக்க வந்திருக்கேன், நீங்க எனக்கு அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு செம்ம கட்டுப்பாயிடுச்சு போடா அப்படின்ட்டு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க அது இந்த ஒரு படத்துக்காக வந்து நம்ம வந்து லைட் செட்டப் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய என்னமோ எடுத்து வச்சிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு பெரிய, நான் அதை உங்களுக்கு திருப்பி நான் காட்டுறேன், அதை வீட்டில் போய் எடுத்து காட்டுறேன். இவ்வளோ பெரிய என்னது ஒயர் பாக்ஸ். அது எப்படின்னா நம்மளோட கொள்ளையோட சென்டருக்கு இங்கே இருக்கிற ஒரு ஏக்கருக்குலாம் கரண்ட் வராது. அங்கேருந்து பில்லர்லாம் அப்போ போடல. இப்போ தான் ஸ்ட்ரீட் லைட்டுக்காக இதெல்லாம் எடுத்தோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ், அதில் நிறைய லைட்லாம் சொருகிற மாதிரி நைட்டில் தான் அந்த கான்செப்ட் எடுக்கிறோம். அதுவும் வந்து மூவி பிளாக் அண்ட் ஒயிட். அப்போ டோட்டலாக கருப்பாயிரும்ல நைட்டில். அது நைட்டில் எடுத்தால் நல்லா இருக்கும், மற்றதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பச்சை அப்படிலாம் தெரியாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணோம்னா, அந்த பர்சன்ஸுக்கு மட்டும் லைட்டு கொடுக்கறதுக்காக பாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். பாக்ஸ் ரெடி பண்ணி ஒயர்லாம் போட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வந்து அந்த ஒயர்லாம் சிக்காகி அது கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபா அந்த பாக்ஸ். அந்த ஒயர், இந்த பாக்ஸ் கேபிள், அந்த இதெல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தோம். ஆனால் அதை வந்து கடைசியில் யூஸ் பண்ணல. அது அப்படியே மாடியில் இப்போ கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த சைடே எடுக்கல படத்தை. அது வந்து உள்ளர அப்படி 2 பேரும் வந்து பெட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதில் இருக்கும். நான் அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோ வந்து போய் பாருங்க. 5 வருஷத்தில் நான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு நிக்கான் 3300 கேமரா, அந்த ஒரு கேமராவை கையில் பிடிச்சிக்கிட்டோம். மைக்கு கிடையாது, ராவா அந்த கேமராலே என்ன ரெக்கார்ட் ஆனிச்சோ அந்த வாய்ஸ் தான். அது ரா வாய்ஸ். இது நாய்ஸ் கிளியர் கேன்சலேஷன்லாம் போடல. 5 இயர்ஸ் பேக் சொல்கிறேன். லைட் செட்டிங் பண்ணோம், அது செட் ஆகலன்னு சொன்னா என்ன பண்ணோம், அம்மா ஃபோனு, இன்னும் 2-3 ஃபோனோட ஃபோன் லைட்டை வந்து 2-3 பேர் இந்த ஒரு சீன் அப்படியே அவர் ஓடுற மாரி, அவரை பேய் அடிக்கிற மாதிரிலாம் சீன் இருக்கும். அதில் வந்து அவர் போறாரு, அவர் சுற்றி இப்படி தலைக்கு மேலே லைட்டை பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். அது ஒன்று. அதுமாரி எடிட்டிங் டூல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் தான். அந்த வீடியோவை நீங்கள் வந்து எடிட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க மொபைல் எடிட் தான். இப்போ வந்து எடிட், அது இது கிரீன் ஸ்கிரீன் என்னமோ வந்துட்டு. ஆனால் 5 இயர்ஸ் பேக் அந்த யூடியூப்ல இருக்கிற பழைய மியூசிக்கு அது இதெல்லாம் தூக்கி போட்டு தான் எடிட் பண்ணுவோம். அதில் வந்து இந்த 2 பேர் போகிற சீன்ஸ் 2 பேர் வந்து போகிற சீன் இருக்கும். அது வந்து இங்கே தான் போவாங்க, இந்த வழியில் போவாங்க. ஆமாம், 2 பேரும் அந்த பேக்கை தூக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு யதார்த்தமா எனக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துச்சு. ஏதோ ஞாபகம் வந்து அங்கேருந்து தம்பி சிஸ்டத்தில் வேலை பார்த்துட்டு உட்காந்து, தம்பி வந்து அந்த எது பெயின்னு ஒரு படம் எடுத்தில்ல, அதை போட்டு காட்டு அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பு, நாளைக்கு ரஞ்சித் வந்தோன்னா அதை போட்டு காட்டி அதில் நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிடான்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை சொன்னோன்னே உடனே அந்த வீடியோ வந்து எடுத்து சிஸ்டத்தில் பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மெமரிஸ், அப்படியே அந்த கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. பட் நைட்டில் இருட்டில் இந்த கொல்லக்குள்ளார இங்கேருந்து இது வழியாக போகிறோம், இது வழியாக போகிறோம். இதில் அடுத்த சீன் ஒன்று இருக்கும். அவங்க 2 பேரும் கீழே உட்காந்து அவரை வந்து பேய் அடிக்க ஸ்டார்ட் பண்ற ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எடுத்தது. இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இங்க தான் பேய் அடிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து இதா இருக்கும். அப்ப இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி குட்டி கண்ணு, சின்ன கண்ணு, அந்த மரம் தான் அந்த மரம். இதுல தான் போய் உழுவாப்புல. அது மாதிரி இங்க வந்து இந்த ஒரு ஃபிளக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல போட்டு அவரை காலெல்லாம் போட்டு இழுத்து பண்ணி நல்லா உருட்டி பரட்டி அடிக்கும், தரையில பேய் போட்டு அடிக்கும். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இப்போ வந்து அதுல 3 பேய் இருக்கும். ஒன்று வந்து இவரோட
ஃப்ரெண்டு மாரியே ஒரு பர்சன் உள்ள வருவாப்புல. இன்னொன்று அவரை அடிக்கிற பேய், இன்னொன்று அங்கேருந்து வந்து இவர் போய் ஒருத்தர் மேலே உளுந்து அண்ணன் பேய் அடிக்குதுன்னு சொல்லுவாப்புல. அந்த இடத்துல அந்த கேரக்டருமே பேய் தான். இது என்ன ஃப்ளக்ஸ், இது கண்ணீர் அஞ்சலி ஃப்ளக்ஸ் தான் கீழே இருக்கும். அதை தான் அவர் நேரில் போய் பார்ப்பாப்புல அந்த பர்சனை. இப்படி இருக்க சொல்ல அந்த 3 பேய் கான்செப்டில் 2 பேய் சொல்லிட்டேன்னா 3வது பேய் கான்செப்ட்டுக்கு நான் யாரையும் ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு வந்து இந்த சீன் எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளார 2-3 ஹவர்ஸ்க்குள்ளார நடக்குது எல்லாமே. கடைசி சீனு இந்த இடத்துல வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவன் காணா போயிடுறான். காணா போனோன்னா தான் அவனை வந்து பேய் வந்து அடிக்கிற, இதை யாரோ போட்டு அடிக்கிறாங்க. அவன் பயந்து மிரண்டு அவனை புடிச்சு இழுத்துக்கிட்டு போய் போட்டு தடார்னு இந்த தென்னம்பிள்ளை போய் அப்படியே உழுவான். அதுல பெரிய காமெடி என்னங்கிறீங்களா, பேய் அடிக்குது, அவன் சிரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு அதிர்ச்சியை கட்டுறான்னு சொன்னாக்க அவருக்கு எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி ட்ரையல்லாம் பார்க்கல, அப்படியே ராவா தூக்கிட்டு வந்து நடிக்க வச்சாச்சு. அப்படி பாத்தீங்கன்னா கடைசியில அந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி என்ன செய்யறாங்கன்னா, அங்கேருந்து பாக்கெட்ல இருந்து ஒரு பவுடர் டப்பாவை எடுத்து என்கிட்ட இப்படி அம்மா இங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையில பவுடரை கூட்டி பறக்க என் மூஞ்சில தேய்ச்சி விட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடே, என்னடா பண்ற அப்படிங்கிற, ஏமா கண்ணாடியை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அந்த பவுடரை தேய்ச்சி விட்டுட்டு தலைமுடியை பிச்சு விட்டாங்க. தலைமுடியை அவுத்து விட்டு இப்படி பிச்சு விட்டு இங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. கடைசி அந்த ப்ளீஸ்மா உட்காருங்கம்மா சொன்னா வரமாட்டாங்க அப்படின்னு, சீனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் மினிட்ல ஒண்ணுமே சொல்லாம என்னை பிடிச்சி இங்க உட்கார வச்சு அதுல என்னோட முகம் தான் அதுல பேயா வருங்க. ஆமா, என்ன பண்ண ஃபுல்லா பவுடர் பண்ணிட்டு வெறும் நார்மல் பவுடர் தான், ஃபேஸ் பவுடர் தான், இவங்களை பிடிச்சி உட்கார வச்சு முடிய மட்டும் இப்படி போட்டு விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பேய் அங்கே இங்கே அடிச்சு கீழே விழுந்து இப்படி நிமிந்து பார்த்தா நான் உட்காந்து வந்து பேய் கிட்ட அந்த ஃபேஸ் இருக்கும். எந்திரிச்சு அப்படியே தரன்னு திருப்பி அங்கேயே ஓடி போயிருவாப்ல. இது வந்து அந்த அடிக்கிற சீன் எல்லாமே இங்கதான் வந்து எடுத்தோம். இன்னைக்கு காலையில அம்மா பார்த்தோம்னா இதை பத்தி நான் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். அந்த படத்தை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து எந்த எக்யூப்மெண்ட்ஸும் பெருசா கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் கேமரா. அந்த லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேரோட செல் லைட், மொபைல்ல உள்ள லைட், அதை வச்சுதான் வந்து நாங்க அதை எடுத்தோம். நீங்க அந்த மூவியோட லிங்க் வந்து யூடியூப் லிங்க் இருக்கு, அதை வந்து நான் கமெண்ட்ல கொடுத்து நான் பின் பண்றேன் அம்மாவோட வீடியோ. ஏன்னா அதை நம்ம இதுல போட முடியாது, ஏன்னா அதுல வந்து அந்த மியூசிக்லாம் வந்து காப்பிரைட் ஆகும். ஒரு அவேர்னஸ் இல்லாம நாங்க போட்டு நிறைய காப்பிரைட் இஷ்யூலாம் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் சரி பண்ணி நான் வந்து போட்டிருந்தேன், எஃபெக்ட் மட்டும் கொடுத்து. நான் அதை வந்து போட்டு நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு தம்பி எப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. எடுத்திருக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அதுல அம்மா அதுல எந்த மினிட்ல வராங்க அப்படிங்கறது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி வந்துட்டு போய்டுவேன். ஒரு 1.5 செகண்ட் இருப்பாங்க. ரெண்டு சீன்ல வரும். திருப்பி வந்து சுரேஷ் வந்து மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு திங்க் பண்ணுவான். அந்த திங்க் பண்ணும்போதும் என்னோட அந்த முகம் தெரியும். அந்த ஒரு 2 கிளிப்ல வந்து என்னோட ஃபேஸ் வரும். அது பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாரும் நான் பேயாக எப்படி இருக்கிறேன் என்று. அது மாதிரி எது பேயோட பார்ட் 2க்கு வந்து நாங்க அப்பயே கதை எழுதிட்டோம். அது வந்து ஒரு குட்டி பிள்ளைய பேஸ் பண்ணி ஒரு கதை. அதுக்கு வந்து எந்த குட்டி பிள்ளைய வந்து பேயா நடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். பேயா நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா ஏதோ ஒரு பிள்ளை தேவை. அது ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா அப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அந்த கேஸ்டிங்லாம் போட்டு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து இது இல்லை. பட் இப்போ நம்மள்ட்ட அந்த சோஷியல் மீடியா வந்து நல்லா வைடா இருக்கிறதுனால அது வந்து திருப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல நானும் அம்மா வந்து பேசிட்டோம். அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியா அந்த மாதிரி இருக்கும் அந்த கதை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரோன் அதெல்லாம் யூஸ் பண்ணி 360 கேமரா இன்னும் வைடா பயங்கரமா எடுக்கலாம். ஸோ இன்கேஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இந்த சின்ன பிள்ளையோட ஒரு கான்செப்ட், அதாவது பேயா தான் நடிக்கணும் அந்த குட்டி குழந்தை. சும்மா ஏன்னா இந்த காலத்துல போய் பேயின்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஜாலி ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி கேரக்டர் அது இருந்துச்சுனாலும் நீங்க வந்து சொல்லுங்க. அதாவது நம்ம மன்னார்குடி இந்த ஜோன்ல இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அது வந்து டே லைட் ஷூட் தான். ஸோ மோஸ்ட்லி ஃபுல்லா எல்லாமே டே லைட் தான் இருக்கும். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் தான். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுலாம் போட்டுலாம் இருக்க மாட்டோம். இருந்துச்சு ஐடியா இருந்துச்சுன்னா அதே வந்து உண்மையிலே வந்து இது நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மூவியை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அதுல எப்படின்னா நீங்க வந்து அம்மா வர சீனை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு நம்ம வீடியோ கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் வர சீனை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுங்க. சரி சரி.